நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சர்வதேச கடலில் மலேசியாவிலிருந்து மும்பைக்கு சென்ற கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது? இந்திய கப்பல் படை என்ன நடவடிக்கை இதன் மீது மேற்கொண்டிருக்கிறது? கேரள கடலோர பகுதியில், அதாவது திறந்த கடலில் சர்வதேச எல்லையில பாத்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து மும்பைக்கு சென்ற ஒரு கப்பல் திடீர்னு சொல்லி தீப்பிடிச்சிருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் கொடுக்கப்பட்டதன் உடனே இங்கிருந்து இந்திய படையிலிருந்து இந்திய கடலோர காவல்படை தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா மீட்பு நடவடிக்கையாக ஒரு கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனா சரக்கு கப்பலின் கேப்டன் தீ அணைக்கப்பட்டதாக செய்தி கொடுத்த பின்னர் இந்த கப்பல் திரும்பி வந்ததாக தெரிய வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல தீ விபத்து பெருசா இல்ல, அது அணைக்கப்பட்டுச்சு. அதனுடைய பயணம் நல்லபடியா சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.